ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட ஏசப்பா நம்மளோட பேசியிருக்க வார்த்தை லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமாம் பிரியமானவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாளில கூட நம்ம பெரிய காரியமா இருந்தாலும் சரி, சின்ன காரியமா இருந்தாலும் ஏசப்பால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியும் நம்மளையும் படைச்ச ஏசப்பா, அவரால் எல்லாமே கூடுங்க. ஒரு காரியம் கூட கூடாம இருந்ததே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில இந்நாளில பாத்தீங்கன்னா, வியாதினால டாக்டர் உனக்கு முடிஞ்சு போச்சு, எதுவுமே எங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு கைவிட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். தொழில் சம்பந்தத்துல தொழில்ல நீங்க லாபம் இல்லாம நஷ்டப்பட்டு எதுவுமே முடியாது, இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமா பேசலாம். இல்ல கர்ப்பம் இல்லாம இருந்து அதனால அவமானப்பட்டு இதுக்கெல்லாம் இனிமேல் எங்க குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அவமானப்பட்டு நீங்க நிக்கலாம். இல்ல ஊழியத்துல இப்பதான் நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம், இப்பதான் ஊழியமே நான் தொடங்கியிருக்கேன், அதுங்குள்ள மக்கள் உங்களை பத்தி சொல்லலாம், என்ன நீ ஊழியம் தொடங்கி இனிமேல் எப்படி நீ ஊழியத்துல சக்சஸா ஆத்துமாக்கெல்லாம் ஆதாயம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவமானப்பட்டிருக்கலாம், நிந்தனைகள் பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, என்னால கூடாத காரியம் உண்டோன்னு கேட்டிருக்காரு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. ஆம் பிரியமானவர்களே, அவரால் எல்லாமே கூடும். சிவந்த சமுதிரத்தை 2ஆக உடைத்தவர் அவரு. மாறாவ தண்ணீரை மதுரமா மாத்தினவர் அவரு. அப்படியேப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இந்த மாதத்துல காண உதவி செய்வாரு. அது மட்டும் இல்ல, வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினாரு. மரித்த லாசரை 4ஆம் நாள் உயிர்த்தெழுந்த செய்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் எங்களோட வாழ்க்கையிலையும் இன்னும் ஆண்டவரே அதிகமா அவரை தேடும் போது அற்புதத்தையும் அதிசயம் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு தெரியுமா பிரியமானவர்களே? ஏசப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா, எனக்கு இந்த இக்கட்டுல இருக்கிறேன் ஏசப்பா, உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா, நீங்க என் வாழ்க்கையில செய்யுங்கப்பான்னு சொல்லுங்களே. உடனே ஏசப்பா இரக்கத்தை தேவன் அவர் உடனே இறங்கி அவர் அன்பை வெளிப்படுத்தி நம்மளோட வாழ்க்கையிலேயே அற்புதத்தை அதிசயம் காண உதவி செஞ்சு உங்க ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்துவாரு பிரியமானவர்களை. ஏன்னா இந்த அடிமை கூட எத்தனையோ அற்புதம் அதிசயம் என் வாழ்க்கையில ஏசப்பா எனக்கு செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் உங்க முன்னாடி நாங்க நிக்க முடியுது. அவரோட கிருபை நம்மளை எப்பயுமே தாங்கும். நீங்க விசுவாசிங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயம் காண உதவி செய்வார். நம்ம ஜெபம் செய்வோம். ஏசப்பா, இந்த நாளில் கூட தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க. ஏசப்பா, உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா, நீ எல்லாமே செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் கூட யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றுக்கும் ராஜா அவங்களோட வாழ்க்கையில உங்க அற்புதத்தை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அநேகத்துக்கு சாட்சியா அவங்களை நிறுத்துங்க ஏசப்பா. ஏசப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தை உங்க ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.